சங்கம் தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இன சிங்கக்குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே வாழ்ந்த இனம் பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம் உண்டு குழுக்க வந்த கூட்டம் சென்று முடிந்து சீர்குலையவே ஒரு சாதி தமிழ் சாதி பல சாதி ஆனதே அதனால் பலவீனமானதே சூது வென்றதே சூழ்ச்சி பழித்ததே இனி வீழ்ச்சி இல்லை நமக்கு என்று வீணகர்கள் ஆடினர் வெறிகுண்டு பாடினர் அறிவுசார் கல்வியில் அரசு பணிகளில் பதுக்கிய இடமெல்லாம் தம்மதே என்று வதக்கிய பிறரது வாழ்வினை பிரித்த ஓர் பிரிவு மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோம் என்று நாளும் வந்தது கோளும் தொலைந்தது ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என்று எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம் தென்னக மயக்கம் தீர்க்க முனைத்தது தேட கிடைக்காத தெல்லமுதாய் தேமுதரகித இசையாய் தேம்பாகும் தினைமாவும் தெவிட்டாத்தோடும் சுவைவிருந்தாய் திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டும் விளக்குடியாய் கிடைத்திட்டனர் பேரு வாராது அந்த மாமணி வகுப்பு வாரி விகிதாச்சாரம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாழ்வில் ஒரு வரப்பிரசாதம் வந்ததை தொலைப்போமா வஞ்சகர் வலைதனில் வீழ்வோமா வெந்ததை தின்று வாயில் வந்ததை உளரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார் தகுதி திறமை என்று நயமாக பேசி நஞ்சை கலக்கின்றார் நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார் அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் என்றோ என்று பாவேந்தர் கேட்டதைத்தான் நானும் கேட்கிறேன் ஆண்டவனின் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா கங்கை போல வடமொழியிலே கவிதை இந்த வால்மீகி வியாசன் எல்லாம் பிரம்மதேவரின் கால்பற்ற பிள்ளைகளே வள்ளுவன் யார் இளங்கோ யார் ஒட்டக்கூத்தர் யார் இவரெல்லாம் பிரம்மதேவரின் தலையில் பிறந்தவர்கள் அல்ல தமிழ் மொழியின் இமயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிப்பாரு 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்தவனை கை தூக்கி கரை சேர்க்கும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவன் தலையில் உருட்டிவிட எத்தனைக்கும் உருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிப்பார். இந்த ஒரு பகுத்தறிவு கவிதை இருக்குல்ல, இதுதான் தலைவர் கலைஞர் அதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டார். நான் மூச்சு வாங்கிக்கிறேன்.